ஏடிஎம்கே, பிஜேபி, தாவேகா 3 கட்சி மட்டும் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாமக இல்ல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இல்ல, மற்ற கட்சிலாம் இல்லன்னு வச்சுக்கோங்க. 3 கட்சி தான் இருக்கு. பலமான கூட்டணியா இல்லையா? 3 கட்சி தானே சார். அங்க 25 கட்சி அப்படி நம்ம சொல்றதுக்கு இல்ல. ஸோ ஒவ்வொரு கட்சியுடைய பலம் தான் அங்க முக்கியமே தவிர, அவங்களுடைய கட்சியோட நம்பர் இல்ல. ஆனா திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொன்னதுல, கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு சதியை மீறி அப்படின்னு சொன்னார்ல. யார் சதி பண்ணாங்கிறது தெரியணும்ல. ஒருவேளை காங்கிரஸை குறிப்பிடுகிறாரா? காங்கிரஸ் கூட வராமல் இருக்கிறதுக்கான முயற்சி காங்கிரஸில் தான் இருந்துச்சு. அது பிஜேபியோ ஏடிஎம்கே சொல்லி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அது காங்கிரஸ் இருப்பாங்களா? பிஜேபி காங்கிரஸ் தடுக்க முடியுமா? ஏடிஎம்கே காங்கிரஸ் தடுக்க முடியுமா? அது வாய்ப்பு இல்லை. ஸோ காங்கிரஸ் தனி பெரும் இயக்கம் ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு கூட இருக்கு. அப்போ காங்கிரஸ்லாம் பல பேர் இவங்க விரும்பலை. அது எல்லாருக்கும் தெரியுமில்ல. அப்போ சதியை மீறினா உங்கள் கட்சி கூட்டணி தான் உங்கள் கட்சியை விரும்பலை. அப்போ கண்கூடா தெரியும். இன்னைக்கு வரைக்கும் திரு மாணிக் தாகூர் போட்டிருக்கிறார். கர்நாடகாவில் சாத்தியமாயிடுச்சு, ஏன் தமிழ்நாட்டில் சாத்தியமாகல? உங்களுக்கு புரியல. ஆணவ படுகொலைகளுக்கான சட்டத்தை கொண்டு இங்கே ஏன் கொண்டு வர மாட்டேன்றீங்க? அப்போ இது யாருக்கான வலியுறுத்தல்? இப்போ நீங்கள் ஜாதிவாரி கணக்கு நடத்துங்கன்னு ஒருத்தர் கேட்டாருன்னா யார்கிட்ட வலியுறுத்துறாரு? மாநில அரசு தானே. அப்போ உங்களுக்குள்ள நீங்கள் ப்ராப்ளம் வச்சுட்டு யாரோ சதி செய்கிறாங்க, யார் சதி செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது கேள்வி, நம்ம பேசிக்கிட்டு தருணம் வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சி, தேமுதிக, இவங்கெல்லாம் கூட்டணிக்கு சீட்டு எவ்வளோனே முடிவாகல.